தொடர்பான பல்வேறு விவரங்களை கலந்துரையாடுவதற்காக செய்தி அறையிலிருந்து இன்னைக்கு சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி நீங்க தொடரலாம். நிச்சயமா பாலவேல் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற குத்துச்சண்டை வீரருமான விஜேந்திர சிங் இந்த 100 கிராம் எடை கூடல் அதனால் அவர் தகுதி இலக்கம் செய்யப்பட்டது, இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்கு என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஒலிம்பிக் சிட்டி பாரிஸில் நடைபெறக்கூடிய அந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் தங்கியிருக்கக்கூடிய அந்த ஒலிம்பிக் வில்லேஜிலிருந்து இந்திய அணியை தலைமை தாங்கி அழைத்து சென்றிருக்கக்கூடிய இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் பி.டி. உஷா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தலைமை மருத்துவரும் உடன் இருந்தார். மருத்துவர் தினேஷ் அவர்கள் தெரிவித்த கூற்றின்படி ஒவ்வொரு போட்டியின் முடிவில் வீரர்கள் மிக கடினமாக உழைப்பார்கள், கடுமையான ஒரு போராட்டத்தை சந்திப்பார்கள். அதன் காரணமாக போட்டி முடிந்ததற்கு பிறகு அவர்களுடைய எடை கூடுவது வழக்கம், 100 கிராமோ 200 கிராமோ கூடுவது வழக்கம். ஆனால் நேற்றைய நாள் முடிவில் வினேஷ் போகத்திற்கு அதிகப்படியான எடை கூடி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவர் கடைசி நிமிடம் வரை அவரால் அந்த முழு எடையை குறைக்க முடியவில்லை, 100 கிராம் எடை அதிகமாக இருந்திருக்கிறது என்ற ஒரு விளக்கத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். பி.டி. உஷா தெரிவித்த பொழுது இந்த நிகழ்வு மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. 100 கிராம் எடை கூடுதல் காரணமாக ஒரு இந்திய வீராங்கனை இறுதிப் போட்டிக்கு செல்ல முடியாமல் தகுதி இலக்கம் செய்யப்படும் ஒரு நிகழ்வு அதிர்ச்சி அளிக்கிறது. அவரை நான் மருத்துவமனையில் சந்தித்தேன். அதிகமான நீர்ச்சத்து இழப்பின் காரணமாக அவர் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது நார்மலாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறார், தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்ற ஒரு கருத்தையும் பி.டி. உஷா தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த மல்யுத்த விளையாட்டு போட்டியின் போது என்ன நடந்திருக்கிறது, அந்த 2 நாள் நிகழ்வு என்ன, முதல் நாள் முடிவில் அவர் ஏற்கனவே விளையாடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுது அவர் பரிசோதிக்கும் பொழுது என்ன மாதிரியான எடை இருந்தார் என்பது தொடர்பான பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறது. முதல் நாள் ஒவ்வொரு மல்யுத்த வீரருமே போட்டியின் போது ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய எடையும் மருத்துவ பரிசோதனையும் செய்யப்படும். அந்த வகையில் முதல் நாள் அவர் பரிசோதனை செய்யப்பட்ட போது 50 கிலோ எடை பிரிவிற்கு உள்ளதான் இருந்திருக்கிறார். விதிமுறைக்கு சரியாக தான் இருந்திருக்கிறார். அதன் காரணமாக தான் அவர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று போட்டிக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் வெற்றி பெற்றதற்கு பிறகு அன்றைய தினமே காலிறுதி போட்டியும் நடைபெறுகிறது. அந்த போட்டிக்கும் அவர் அனுமதிக்கப்படுகிறார். காலிறுதி போட்டியில் வெற்றி பெற்றதற்கு பிறகும் அன்றைய தினமே இறுதி போட்டியும் அரையிறுதி போட்டியும் நடைபெறுகிறது. எனவே 3 போட்டிகளிலும் ஒரே நாளிலேயே அவர் பங்கேற்று வெற்றியை வசப்படுத்தி 2வது நாளான நடைபெறக்கூடிய அந்த இறுதி போட்டிக்கு தகுதி பெறுகிறார். அந்த மல்யுத்த விதிமுறைப்படி 2வது நாள் பரிசோதனையின் போதும் அவர் அந்த 50 கிலோ எடைக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும். நம்மளுடைய தலைமை மருத்துவர் தினேஷ் அவர்கள் தெரிவித்தது போல கிட்டத்தட்ட ஒவ்வொரு போட்டி முடிவிற்கு பிறகும் ஒரு வீரருக்கு எடை கூடுவது இயல்பான ஒன்றுதான் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் 3 போட்டிகளில் விளையாடி இருக்கிறார். 3 போட்டியுமே சாதாரண போட்டி கிடையாது. ஒரு உலக சாம்பியன், 4 முறை உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றவர், ஒலிம்பிக்கில் தங்கம் என்ற நடப்பு சாம்பியனை காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் வீழ்த்தி இருக்கிறார். கடுமையான போராட்டம், 5 நிமிடம் வரை முழுமையான ஒரு போராட்டமாக தான் இருந்தது. மல்யுத்தத்தை பொறுத்தளவிற்கு 1 நிமிடத்திற்குள்ளாகவோ அல்லது 2 நிமிடத்திற்குள்ளாகவோ போட்டிகள் முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் முதல் போட்டி முழுவதுமாக நடந்திருக்கிறது. காலிறுதி போட்டியில் உக்ரைன் வீராங்கனையை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். அந்த போட்டியும் முழுமையாக நடந்தது. அரையிறுதி போட்டியிலும் கியூபா வீராங்கனையை வீழ்த்தி, அதுவும் எளிதில் வீழ்த்தி இறுதி போட்டிக்கு முன்னேறினார். கிட்டத்தட்ட 3 போட்டியுமே சவால் மிகுந்தது, ஒரு கடுமையான போராட்டமாகத்தான் இருந்தது. இந்த போட்டிகளின் முடிவில் அவருடைய எடை கூடி இருக்கிறது. அந்த எடை வழக்கமாக ஒவ்வொரு வீரருக்கும் கூடக்கூடிய ஒரு எடையாக இல்லாமல் அதிகமாக கூடியதனுடைய விளைவுதான் தற்பொழுது 100 கிராம் அதிகரித்து அவர் எடை இழப்புக்கு காரணம் என தலைமை மருத்துவர் சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக குத்துச்சண்டை பயிற்சியாளர், குத்துச்சண்டை வீரர், குத்துச்சண்டை நடுவராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய லோகச்சந்திரன் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இப்போ அங்கிருந்து தலைமை மருத்துவர் நமக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். போட்டியின் முடிவில் வீரருக்கு எடை கூடுவது வழக்கமான ஒன்றுதான் அப்படின்றது. பாக்ஸிங்கும் இந்த மாதிரி எடையை பொறுத்து தான் போட்டிகள் நடைபெறும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடைபெறுவது சாத்தியம்தானா? எவ்வளவு எடை கூடும், எதன் அடிப்படையில் கூடும் அப்படின்றத நிச்சயமா அவருடைய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அவர்கிட்ட பேசலாம். இந்த எடை கூடுதல் என்பதில் தான் வினேஷ் போகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் 200 கிராம் கூடுவது வழக்கம். ஆனால் அவருக்கு 1 கிலோவிலிருந்து
2 கிலோ வரைக்கும் கூடியிருக்கிறது. எனவே தான் அவர் இரவு முழுவதுமே வந்து எடையை குறைப்பதற்காக பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே வந்து அவர் பயிற்சி மேற்கொண்டு 1.5 கிலோ எடையையும் குறைத்திருக்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு அதிகப்படியான நீர்ச்சத்து இழப்பானது ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தற்பொழுது அவர் மருத்துவமனையில் இருக்கிறார் என்ற ஒரு விளக்கமும் நம்மால் அங்கிருந்து தெரிவிக்கப்படக்கூடிய கருத்துக்களிலிருந்து எடுத்துக்கொள்ள முடிகிறது. அந்த வகையில் தற்பொழுது வினீஸ் போகத் 2வது நாள் எடை பரிசோதனையின் போதுதான் வந்து இந்த 100 கிராம் கூடியிருப்பது இணைப்பில் இணைந்திருக்கிறார் லோகச்சந்திரன் சார். வணக்கம். இப்போ போட்டியின் முடிவில் ஒவ்வொரு வீரருக்கும் எடை கூடுவது என்பது இயல்பான ஒன்றுதான். அது வினீஸ் போகத்துக்கு அதிகப்படியான எடை கூறி இருக்கிறது. அதன் காரணமாக தான் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாரிஸில் இருக்கக்கூடிய இந்திய அணியினுடைய தலைமை மருத்துவரே தெரிவிச்சிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய அனுபவத்திலிருந்து இது நடப்பது இயல்புதானா? இது எப்படி நடக்குது அப்படின்றத பதிவு பண்ணலாம். வணக்கம். நிச்சயமா வந்து இது போல சம்பவங்கள் நடக்கிறது ரொம்ப இயல்பு. ஏன்னா வந்து டெக்னிக்கலா வந்து பார்த்தா பாடி வெயிட் வந்து ஒருத்தருக்கு கூடுவதும் குறைத்து வந்து ரொம்ப ஒரு சர்வசாதாரண விஷயம். பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி இன்டர்நேஷனல் ஒரு பிளேயர் வந்து ஒரு வெயிட் வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி ஆகணும். பட் அங்க ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இது வந்து டெக்னிக்கலா இருக்கக்கூடிய ஒரு முடிவு தான். ஒரு எந்த ஒரு அசோசியேஷன்லயோ எந்த ஒரு ஃபெடரேஷன்லயுமே வந்து இப்போ பாக்ஸிங் எடுத்துக்கிட்டாலுமே டே பை டே வந்து வெயிட் போடுவோம். அந்த வெயிட் வந்து பாக்ஸர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து கூடுதலா இருக்கும். பட் அந்த ட்ரையல் வெயிட் டைம் ஒன்று தருவாங்க. அந்த டைமிங்குள்ள நம்ம வெயிட்டை வந்து கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு அந்த அபிஷியல் வேயிங் டைம்ல போயிட்டு நம்ம அந்த வெயிட்டை காட்டி ஆகணும். இது தேசிய அளவுலயும் சரி, நம்ம மாநில அளவில் மாவட்ட அளவில் இதனுடைய நடைமுறைகளை வந்து இங்க நம்ம பின்பற்றுறாங்க. அங்கேயும் அதே மாதிரி கண்டிப்பா வந்து இப்ப சர்வதேச ஒலிம்பிக்கும் போது நம்ம சர்வசாதாரணமா வந்து அதை கடந்து செல்ல முடியாது. நிச்சயமா வந்து ரொம்ப ப்ராப்பராகவே அந்த விஷயத்த நடத்திருப்பாங்க. அதுக்கான மெடிக்கல் டீம் இருக்கும், வேயிங் ஆபீசர் இருந்திருப்பாங்க, இன்டர்நேஷனல் நாட் ஓன்லி இந்தியன்ஸும் அங்க இருப்பாங்க. காமனா எல்லா ஒரு ஆபீஷியல்ஸும் அங்க இருந்துதான் அந்த வெயிட்டை பார்த்திருப்பாங்க. நிச்சயமா வந்து வெயிட் அங்க கூடியிருந்தா மட்டுமே அது டெக்னிக்கலா வந்து அவங்க வந்து அதை அந்த போட்டியில இருந்து அவங்களை விலக்கு அளிக்க முடியும். அந்த 100 கிராம் ஏறி இருந்தது அப்படின்றாங்க. நாங்களும் நியூஸ் பார்த்து தெரிஞ்சிடும். நைட் வந்து அவங்க 2 கிலோ எக்ஸ்ட்ரா இருந்திருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களோட நீர் சத்துலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்களும் நியூஸ்ல பார்த்தோம். நிச்சயமா வந்து அவங்க வெயிட் அதிகமா இருந்ததுனாலதான் அவங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வெயிட் ரெடியூஸ் பண்ணி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூஸ்ல பார்த்தோம் அவங்க ஏதோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண மாதிரி போயிருக்கோம். எதுக்குன்னா வெயிட் லாஸ் பண்றதுக்கு நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. தண்ணி குடிக்காம ப்ராப்பர் டயட் வந்து ரொம்ப டைட் ஆஃப் எடுத்தனாலதான் அவங்க போயிருக்காங்க. ஸோ வெயிட் வந்து ஏறிக்கான வாய்ப்பு அங்க இருந்திருந்தா மட்டுமே அவங்க அந்த போட்டியில இருந்து அவாய்ட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிருக்கும். கண்டி ஃபர்தரா எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்காது என்று சார். நிச்சயமா அவருடைய எடை கூடியிருக்கிறது. அதன் காரணமாக தான் இரவு முழுவதுமே வந்து தூக்கத்தை துறந்து அவர் பயிற்சி மேற்கொண்டிருக்கிறார். நீர்ச்சத்து குறைந்திருக்கிறது. இது இயல்பான ஒரு நிகழ்வு தான். அவருக்கு எப்படி இது போன்ற அதிகப்படியான எடை கூடியிருக்கிறது என்பதை மட்டும் நம்மால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து ஒலிம்பியன் குத்துச்சண்டை வீரர், குத்துச்சண்டை பயிற்சியாளர் திரு தேவராஜ் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ போட்டியின் முடிவில் ஒவ்வொரு வீரருக்குமே வந்து எடை கூடுவது இயல்பான ஒன்று தான். அது இவங்களுக்கு வழக்கத்திற்கு மாறாக அதிகப்படியான எடை கூடி இருக்கு அப்படின்ற மாதிரி அங்கிருந்து பாரிஸில் இருக்கக்கூடிய தலைமை மருத்துவரே சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி எடை கூடுவது இயல்புதானா? இது எப்படி நிகழ்கிறது? இதை எப்படி வீரர்கள் வந்து கட்டுக்குள் வைத்திருப்பது? உங்களுடைய பதில் என்ன சார்? இப்போ ஆக்சுவலி வந்து ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இவங்க வந்து 50 கிலோல வந்து இதுக்கு முன்னாடி வந்து 56 கிலோல ஃபைட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 53ல வந்தாங்க. இப்போ 50ல குறைச்சிருக்காங்க. ஸோ ஒரு 6 கிலோ வந்து அதுவும் ஹைட்டு உயரம் குறைவான ஒரு பெண் வந்து இந்த அதெல்லாம் மஸ்கல்லர் பாடி, அவங்க நல்ல ஸ்ட்ராங்கான பாடி. இவங்க வந்து இவ்வளோ தூரம் குறைச்சி 6 கிலோ குறைச்சி மெயின்டைன் பண்ணி ஃபைட்டை அதாவது ரெஸ்லிங் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்லிங்ல வந்து எப்படின்னா ஒரு ஃபைட் அந்த ரெஸ்லிங் இருக்கிறப்பதான் இது பண்ணுவாங்க, வேயிங் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி போட்டிருக்காங்க. அந்த உடலுக்கு எடை வந்து உயர்றது வந்து இயற்கை தான். ஏன்னா இதுக்கு நேற்று அவங்க 3 இது ரெஸ்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நல்லா ஓரளவு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான், நல்லா சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு ரெஸ்லிங் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் உடல் எடை ஏறினதால அவங்க மறுபடியும் அதை குறைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. அது முடியாமல் போயிருக்கு. 100 கிராம்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் அதே நேரத்தில் ஆஸ் பர் ரூல் வெயிட் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அவங்க எலிஜிபிள் ஆகிறாங்க. ஸோ அவங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சுருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறோம். அவங்க கோச்சுலேருந்து எல்லாருமே வெட்டி கூட அவங்க முயற்சி செஞ்சுருக்காங்க. அது முடியாமல் போய் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எல்லாருக்குமே எடையை குறைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் தான்.
இது ஒலிம்பிக் சார் நிச்சயமாக சார் அங்க இருக்கக்கூடிய நமது இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய நிர்வாகிகளோ பிடி உஷாவோ இல்ல தலைமை மருத்துவரோ அவங்க அந்த எடை பரிசோதிக்கும் பொழுது ஏதேனும் மேல்முறையீடு செய்தா அனுமதிப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்குமா? ஏன்னா அந்த விஜேந்திர சிங் குத்துச்சண்டை வீரர் கூட சொல்லியிருக்கிறாரு 100 கிராம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது, எனக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒலிம்பிக் போட்டியில் விளையாடிய வீரர்கள்ட்டெல்லாம் கேட்டிருந்தேன், இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. இது உண்மைதானா? இந்திய கவர்மெண்ட்டோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒலிம்பிக் சங்கமோ இதில் தலையிட்டு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது ரூல் அது ஒலிம்பிக் மாதிரி ஒரு விளையாட்டுல வந்து ஒரு நீங்க எடை கொடுக்க போறீங்கன்னா கரெக்டா வைத்திருக்கீங்களா? அது வந்து அபிஷியலுக்கும் அவங்க அந்த கோச்சஸ் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா இல்ல வந்து ஃபேன்ஸ் தரலாம். அது வந்து அவங்களுக்குள்ள நடக்கணும் தவிர வெளியில வந்து இவ்வளவு வெளியில அனுப்புறது ஒலிம்பிக் விஷயம் இல்லைங்க. பிரைம் மினிஸ்டர் போய் கேட்டா கூட ரூல் தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க விளையாட போற ஆள் வந்து யூஎஸ் யாராலும் சரி அந்த இடத்துல அவங்கள அந்த இடத்துல அந்த 3 பேருக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணி சரி இன்னொரு வெயிட் செக் பண்ணலாம். அதை கூட இப்பெல்லாம் பண்ண முடியுங்க. ஒரு நேரத்துலயாவது அந்த ஸ்டோன்ல தள்ளி பார்ப்போம் அந்த வெயிட் செக் பண்ணுவாங்க. நிச்சயமாக சார், குத்துச்சண்டை வீரராக இருந்தாலும் சரி மல்யுத்த வீரராக இருந்தாலும் சரி போட்டியின் முடிவில் எடை கூடுவது இயல்பு. 100 கிராம் ஒரு பொருட்டு கிடையாது. இந்திய ஒலிம்பிக் சங்கம் முறையிட்டிருக்க வேண்டும். இதில் ஏதேனும் ஒரு சதி நடந்திருக்கிறது என்பது விஜேந்திர சிங்கருடைய கூற்றையே நீங்களும் ஆமோதிக்கும் விதமாக சில கருத்துக்களை முன்வைத்தீங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த மிக்க நன்றி.